ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை. குணமாக்குகிறார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். சங்கீதம் 41:3. வேதத்திலே பலவிதமான படுக்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். எலியா சோர்ந்து போய் சூறைச் செடியின் கீழே படுத்திருந்தார். தேவ சித்தம் செய்ய பிரியப்படாமல் திசை மாறி பயணம் செய்த யோனா கப்பலில் படுத்திருந்தார். பின்பு கர்த்தரிடம் கோபித்துக் கொண்டு ஆமணக்குச் செடியின் கீழ் படுத்திருந்தார். சிம்சோன் வேசிகளின் மடியிலே சிற்றின்பப் படுக்கையிலே படுத்திருந்தார். இப்படியாக பலர் பல காரணங்களுக்காக படுத்திருந்தாலும் ஒரு படுக்கை நம் கவனத்தையெல்லாம் ஈர்க்கிறது. அந்த படுக்கை பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தது. ஒரு மனிதன் 38 வருஷ காலமாய் வியாதியஸ்தனாய் நம்பிக்கையை எல்லாம் இழந்து அங்கே படுத்து கிடந்தான்.